மைதா இல்லாத பிஸ்கெட்டா நான் பார்த்து சேர்த்துக்கிறேன். ஒரு 200 கிராம் சேர்த்துக்கிறேன். அதுல காய்ச்சி ஆற வச்ச பால 500 ml சேர்த்துக்கிறேன். இது அப்படியே 5 நிமிஷம் ஊறியே இருக்கட்டும். இந்த ஊறுற கேப்ல ஒரு 5 டேபிள் ஸ்பூன் நான் கீய சேர்த்துக்கிறேன். அது நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 20லிருந்து 25 முந்திரி பருப்பை போட்டு நல்லா பொன்முருவலா வறுத்து எடுத்து வச்சுக்கிறேன். முந்திரி பருப்பை எடுத்து வச்சதுக்கு அப்புறமா அதே சூட்லயே அந்த கீலையே ஊற வச்சிருந்த பிஸ்கெட்டையும் பாலையும் இதுல ஊற்றி நம்ம கையில இருக்க பிஸ்காலா கொஞ்சம் லேசா கிண்ணாலே போதும். அந்த பிஸ்கெட் எல்லாம் பால்ல கரைய ஆரம்பிச்சு அப்படியே ஒரு 5 நிமிஷம் கிண்டிக்கிட்டு இந்த 5 நிமிஷம் கொதிக்க வர்றதுக்கான காரணமே பிஸ்கெட் குக் ஆகிறதுக்கா இல்லை, அது ஆல்ரெடி குக் ஆயிடுச்சு. இது நல்ல இறுகி வர்றதுக்காக தான். இது நல்ல இறுகி வந்துடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 300 கிராம் நாட்டு சர்க்கரையை இதுல சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா திருப்பி தண்ணி விடும். அது இன்னமும் இருக்கட்டும். ஒரு 3 மினிட்ஸ்லயே அது இறுகி வந்துடும். இப்போ நாம 3 டேபிள் ஸ்பூன் கீயை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வறுத்து வச்சிருந்த கேஷ்நட்டு, ஏலக்காய், அப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸும் இதுல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணினோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சூப்பரான ஹல்வா ரெடி.